ஹாய் கைஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ரியல்மி மொபைலில் நம்ம மாற்ற வேண்டிய செட்டிங்ஸை தான் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம ரியல்மி மொபைல் வாங்கினோடனே ஆன் பண்ணோடனே இந்த மாதிரி ஹாட் ஆப் ஹாட் கேம்ஸ் எல்லாம் வரும். அதை எப்படி நம்ம டெலீட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா ஆப் மார்க்கெட் இருக்கும், அதை டச் பண்ணுங்கள். அதை டச் பண்ணிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஜென்ரல்னு இருக்கும், அதை டச் பண்ணுங்கள். அதை டச் பண்ணிங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸு சிம்பிள் போட்டுருக்கும், அதை டச் பண்ணுங்கள். அதை டச் பண்ணிங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா எழுதியிருக்கும் ஹாட் ஆப் அண்ட் ஹாட் கேம்ஸுன்ட்டு, அதை ஆஃப் பண்ணி விட்ருங்க. இந்த இதுலேயும் இன்னொரு செட்டிங் மாற்ற வேண்டியது இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா ஆட்டோ அப்டேட் ஆப்ஸ்ன்னு இருக்கும், அதை டச் பண்ணுங்கள். லாஸ்ட்டு கொடுத்துக்கோங்க டூ நாட் ஆட்டோ அப்டேட் ஆப்ஸ்ன்ட்டு. அப்படி இதை கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் மொபைல் டேட்டா யூஸ் பண்ணி எந்த ஆப்பும் டவுன்லோட் ஆகாது. நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிறது இந்த மாதிரி இப்படி ஆப்ஸ்குள்ளே வந்தால் சர்ச் என்ட்ரு ஆகும். நம்ம ஆப் வாங்குறதுக்கு பதிலாக அந்த மாதிரி ஆடெல்லாம் வரும். அதை நம்ம எப்படி ஆஃப் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா மேனேஜ்னு இருக்கும், அதை டச் பண்ணுங்கள். ஆப் ட்ராயர் செட்டிங்ஸ்ன்னு இருக்கும், அதை டச் பண்ணுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பர்சனாலிட்டி சர்ச்னு ஃபஸ்ட்டு இருக்கும், அதை ஆஃப் பண்ணிக்கோங்க. அதை ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா ஆடெல்லாம் வராது. அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்வைப் பண்ணும்போது கீபோர்டு என்ட்ரு ஆகாமல் இருக்கணும்னா அந்த இதை ஆஃப் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஆட் ஆப்பு ஹோம் ஸ்க்ரீன் அதெல்லாம் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆட் ஆப் சர்ச் நோட்டிஃபிகேஷன் அதெல்லாம் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ட்ராயரை ஸ்வைப் பண்ணி பார்த்தோம்னா இந்த மாதிரி வராது, சர்ச்லேயும் என்ட்ரு ஆகாது. நம்ம ஏதாவது ஆப் டைப் பண்ணாலும் அந்த ஆடாக வராது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த மாதிரி ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சர்ச் தான் ஓப்பன் ஆகும், அந்த ஸ்டேட்டஸ் பாரே வராது நம்மளுக்கு. அதை எப்படி ஆஃப் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். அந்த சர்ச் பாரை ஆஃப் பண்ணுறதுன்ட்டு ஹோம் ஸ்க்ரீனை இப்படி அமுத்தி பிடிச்சிங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா மோருன்னு இருக்கும், அதை டச் பண்ணுங்கள். அதை டச் பண்ணிங்கன்னா இங்கே ஸ்வைப் டவுன் ஹோம் ஸ்க்ரீன் இருக்கும், அதை டச் பண்ணுங்கள். அதை டச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி குளோபல் சர்ச்சு நோட்டிஃபிகேஷன் ட்ராயர்னு காமிக்கும். நோட்டிஃபிகேஷன் ட்ராயர்னு கொடுத்துட்டிங்கன்னா இப்போ நீங்கள் ஸ்வைப் டவுன் பண்ணி பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ட்ராயர் தான் வரும், சர்ச் பண்ணுற மாதிரிலாம் காமிக்காது. அடுத்ததான் பார்க்க போனது மஸ்ட்டு சேஞ்ச் செட்டிங்ஸ். ஆப் ஹப்னு ஒரு ஆப் இருக்கும், அந்த ஆப்பை எப்படி நம்ம ஆஃப் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். செட்டிங்ஸில் போய்க்கோங்க. பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஆப்ஸ்ன்னு இருக்கும், அதை டச் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா ஆப் மேனேஜ்மெண்ட்டுன்னு இருக்கும், அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஆப் ஹப்னு இருக்கும், டச் பண்ணுங்கள். அதை டச் பண்ணிங்கன்னா டேட்டா யூசேஜ்னு இருக்கும், அதை டச் பண்ணி பேக்ரவுண்ட் டேட்டா எனேபிள் ஆகிடுச்சுன்னா இந்த மாதிரி டிசபிள் பண்ணிடுங்க. பார்த்தீங்கன்னா டிசபிள்னு இருக்கும், அதை டச் பண்ணி டிசபிள் ஆப்னு கொடுத்து டச் பண்ணுங்கள். டச் பண்ணிங்கன்னா பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ண சொல்லும், பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணிடுங்க. என்ட்ரு பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி டிசபிள்னு காமிச்சா தான் நீங்கள் அந்த ஆப்பை டிசபிள் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். டிசபிள் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது டவுன்லோடும் ஆகாது, இன்ஸ்டாலும் ஆகாது.